சூரா எண் 3 ஆல இம்ரான். இம்ரானின் சந்ததிகள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். அலிஃப் லாம் மீம். அல்லாஹ் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு எவனுமில்லை. அவன் நிரந்தரமானவன், என்றும் நிலையானவன். நபியே, இதற்கு முன்னுள்ள வேதங்கள் யாவற்றையும் உறுதிப்படுத்துகின்ற முற்றிலும் உண்மையைக் கொண்டுள்ள இவ்வேதத்தை அவன்தான் உம்மீது இறக்கி வைத்தான். இதற்கு முன்னரும் மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டியாக இருந்த தௌராத்தையும் இன்ஜீலையும் அவனே இறக்கி வைத்தான். மேலும் நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்கக்கூடிய மற்றவற்றையும் அருள் புரிந்திருக்கிறான். ஆகவே எவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கடினமான வேதனை உண்டு. அல்லாஹ் அனைவரையும் மிகைத்தவன், தீயவர்களை தண்டிப்பவன். நிச்சயமாக பூமியிலோ வானத்திலோ உள்ள எதுவும் அல்லாஹுக்கு மறைந்ததல்ல. அவன்தான் கர்ப்பப்பைகளில் தான் விரும்பியவாறு உங்களை ஆணாகவோ பெண்ணாகவோ உருவம் அமைக்கிறான். அனைவரையும் மிகைத்தவனும் ஞானமுடையவனுமான அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை. நபியே, அவனே இவ்வேதத்தையும் உம்மீது இறக்கி வைத்தான். இதில் முற்றிலும் தெளிவான பொருள் கொண்ட வசனங்களும் இருக்கின்றன. இவைதான் இவ்வேதத்தின் அடிப்படையாகும். மேலும் உங்களுக்கு முழுமையான பொருள் தெரியாத வசனங்களும் இருக்கின்றன. எவர்களுடைய உள்ளங்களில் மாறுபாடு இருக்கிறதோ அவர்கள் தெளிவற்ற பொருள்களுடைய வசனங்களையே தேடி பின்பற்றுவார்கள். குழப்பத்தை உண்டு பண்ண கருதியும் அதை தங்களின் தவறான நோக்கத்திற்கேற்ப மாற்றுவதற்காகவும் இவ்வாறு செய்கின்றனர். ஆயினும் இதன் உண்மை கருத்தை அல்லாஹ்வை தவிர ஒருவரும் அறிய மாட்டார். உறுதிமிக்க கல்விமான்களோ அதன் கருத்து தங்களுக்கு முழுமையாக விளங்காவிட்டாலும் இதையும் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். இவ்விரு வகை வசனங்கள் அனைத்தும் எங்கள் இறைவனிடமிருந்து வந்தவைதான் என்று கூறுவார்கள். அறிவுடையவர்களைத் தவிர மற்ற எவரும் இவற்றைக் கொண்டு நல்லுபதேசம் அடைய மாட்டார்கள். மேலும் அவர்கள், எங்கள் இறைவனே, நீ எங்களுக்கு நேரான வழியை அறிவித்ததன் பின்னர் எங்கள் உள்ளங்கள் அதிலிருந்து தவறிவிடுமாறு செய்யாதே. உன் அன்பான அருளையும் எங்களுக்கு அளிப்பாயாக. நிச்சயமாக நீயே பெரும் கொடையாளி. எங்கள் இறைவனே, நிச்சயமாக நீ ஒரு நாளில் மனிதர்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்பாய். அந்நாள் வருவதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் தன் வாக்குறுதியில் தவறுபவன் அல்ல என்று கூறுவார்கள்.